வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்கா அணுவாயுதங்களை அகற்ற ரஷ்யா அதிரடி முழக்கம். உக்ரைன் போர், ஆயுத பற்றாக்குறையால் தவிக்கும் ரஷ்யா. பிரிட்டன் நாடாளுமன்ற கழிவறையில் பதுங்கியிருந்த பெண் கைது. நேட்டோ எல்லைக்கு அருகே புதிய ராணுவ தளம், புட்டின் அதிரடி நடவடிக்கை. உக்ரைன் போர், பிளமிங்கோ ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா ஆயுத தொழிற்சாலை மீது தாக்குதல். விலைவாசி உயர்வு, வாடிக்கையாளர்கள் மாதத்திற்கு $60 வரை சேமிக்க உதவும் ஸ்பெயின் சூப்பர் மார்க்கெட். இத்தாலி விமான நிலையத்தில் அதிர்ச்சி, ஒரு சூட்கேஸ் கூட இல்லாமல் வந்திறங்கிய விமானம். இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்காவின் அனைத்து அணுவாயுதங்களையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று ரஷ்யா அதிரடியாக வலியுறுத்தியுள்ளது. அணுவாயுத பரவல் தடை ஒப்பந்த மாநாட்டில் பேசிய ரஷ்ய தூதர் ஆண்ட்ரி பெலோசோவ், இந்த ஆயுதங்கள் ரஷ்யாவின் பாதுகாப்பிற்கு நேரடி அச்சுறுத்தலாக விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பாவில் அமெரிக்கா அமைத்துள்ள அணுவாயுத உள்கட்டமைப்புகள் மற்றும் ஏவுகணை தளங்களை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்றும் ரஷ்யா டிமாண்ட் செய்துள்ளது. ஐரோப்பிய மண்ணில் இருக்கும் அமெரிக்க அணுவாயுதங்கள் ரஷ்யாவின் முக்கிய சிவிலியன் மற்றும் இராணுவ இலக்குகளை தாக்கும் வல்லமை கொண்டதால் அவை வியூக முக்கியத்துவம் வாய்ந்தவை என ரஷ்யா வாதிடுகிறது. நேட்டோ அமைப்பின் அணுவாயுத படைகளை புதுப்பிக்கும் முயற்சிகளுக்கு பதிலடியாகவே ரஷ்யாவின் இந்த கடுமையான எச்சரிக்கை பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா தனது அணுவாயுதங்களை சொந்த நாட்டிற்கு திரும்ப பெறாதவரை ஐரோப்பிய பிராந்தியத்தில் பதற்றம் தணியாது என்றும் ரஷ்யா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. உக்ரைன் போர், ஆயுத பற்றாக்குறையால் தவிக்கும் ரஷ்யா. உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய ராணுவம் கடுமையான ஆயுத மற்றும் வெடிப்பொருள் பற்றாக்குறையை எதிர்கொள்ள தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர்க்களத்தில் ரஷ்ய படைகளின் ஆயுத கிடங்குகளை குறிவைத்து உக்ரைன் நடத்திய தொடர் தாக்குதல்களே இந்த தட்டுப்பாட்டிற்கு முக்கிய காரணம். தற்போதைய சூழலில் ரஷ்யா தனது ஆயுத தேவையை தக்க வைக்க சோவியத் காலத்து பழைய வெடிப்பொருட்களையும் வடகொரியாவின் உதவிகளையும் நாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இத்தகைய கடுமையான தளவாட பற்றாக்குறை போர்க்களத்தில் ரஷ்யாவின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தையும் தாக்குதல் உத்திகளையும் பெரிதும் முடக்கியுள்ளது. நவீன ஏவுகணைகள் மற்றும் துல்லியமாக தாக்கும் ஆயுதங்களின் இருப்பு ரஷ்யாவிடம் கணிசமாக குறைந்து வருவதாக மேற்கத்திய உளவு அமைப்புகள் கணித்துள்ளன. ஆயுத விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள இந்த முடக்கம் உக்ரைன் போரில் ரஷ்யாவின் பலவீனத்தையும் அதன் பின்னடைவின் தொடக்கத்தையும் காட்டுவதாக இராணுவ வல்லுநர்கள் கருதுகின்றனர். பிரிட்டன் நாடாளுமன்ற கழிவறையில் பதுங்கியிருந்த பெண் கைது. பிரிட்டன் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து கழிவறையில் மறைந்திருந்த 29 வயதுடைய பெண் ஒருவரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் பொதுமக்கள் நுழைவதற்கான அனுமதி நேரம் முடிந்த பிறகும் அந்த பெண் வெளியேறாமல் உள்ளேயே பதுங்கி இருந்துள்ளார். வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனை பாதுகாப்பு பிரிவினர் நடத்திய தீவிர சோதனையில் அவர் நள்ளிரவில் கண்டறியப்பட்டார். பாதுகாக்கப்பட்ட அரசு பகுதிக்குள் அனுமதியின்றி நுழைந்தது மற்றும் அத்துமீறல் ஆகிய பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மீறி அந்த பெண் எவ்வாறு உள்ளே நுழைந்தார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து உலக தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வளாகத்தில் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கட்டிடத்தின் தற்போதைய பாதுகாப்பு ஓட்டைகளை இந்த அத்துமீறல் வெளிச்சமிட்டு காட்டியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் கவலை தெரிவித்துள்ளன. நேட்டோ எல்லைக்கு அருகே புதிய ராணுவ தளம், புட்டின் அதிரடி நடவடிக்கை. நேட்டோ அமைப்பில் இணைந்த பின்லாந்து நாட்டின் எல்லைக்கு மிக அருகே ரஷ்யா தனது புதிய பிரம்மாண்ட ராணுவ தளத்தை அமைத்து வருகிறது. பின்லாந்து எல்லையிலிருந்து சுமார் 100 மைல் தொலைவில் உள்ள பெட்ரோசாவோட்ஸ்க் பகுதியில் இந்த புதிய தளம் வேகமாக கட்டப்பட்டு வருகிறது. இந்த புதிய ராணுவ முகாமில் சுமார் 4000 முதல் 6000 வரையிலான ரஷ்ய வீரர்கள் தங்கும் வசதிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் காட்டுகின்றன. சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பிறகு இப்பகுதியில் ரஷ்யா முழுமையாக புதிதாக கட்டும் முதல் பெரிய ராணுவ தளம் இதுவாகும். உக்ரைன் போருக்கு பிந்தைய எதிர்கால பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நேட்டோ நாடுகளின் எல்லைகளில் 100,000க்கும் அதிகமான வீரர்களை குவிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் இந்த அதிரடி உள்கட்டமைப்பு விரிவாக்கம் பனிப்போர் காலத்தை விட தங்களுக்கு பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக ஸ்காண்டினேவிய நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன.
உக்ரைன் போர் பிளமிங்கோ ஏவுகணைகள் மூலம் ரஷ்ய ஆயுத தொழிற்சாலை மீது தாக்குதல். உக்ரைன் ராணுவம் தனது சொந்த தயாரிப்பான பிளமிங்கோ ரக குரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவின் முக்கிய ஆயுத தொழிற்சாலை மீது அதிரடியாக தாக்குதல் நடத்தியுள்ளது. ரஷ்ய எல்லைக்குள் அமைந்துள்ள இந்த தொழிற்சாலையில் போருக்கு தேவையான ஏவுகணைகள் மற்றும் வெடிப்பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. உக்ரைன் உள்நாட்டிலேயே உருவாக்கிய இந்த பிளமிங்கோ ஏவுகணைகள் நீண்ட தூரம் சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்டவை. இந்த தாக்குதலால் ரஷ்யாவின் ஆயுத உற்பத்தி கணிசமாக பாதிக்கப்படும் என்றும் இது உக்ரைனின் ராணுவ தொழில்நுட்ப வளர்ச்சியை காட்டுவதாகவும் ராணுவ வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். மேற்கத்திய நாடுகள் வழங்கிய ஆயுதங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை தவிர்க்கவே உக்ரைன் தனது சொந்த ஏவுகணைகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. இந்த சம்பவம் உக்ரைன் எல்லையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் பலவீனத்தையும் மீண்டும் அம்பலப்படுத்தியுள்ளது. விலைவாசி உயர்வு. வாடிக்கையாளர்கள் மாதத்திற்கு €60 வரை சேமிக்க உதவும் ஸ்பெயின் சூப்பர் மார்க்கெட். ஸ்பெயினில் ஏற்பட்டுள்ள கடுமையான விலைவாசி உயர்வு நெருக்கடிக்கு மத்தியில் அங்குள்ள ஒரு சிறிய சூப்பர் மார்க்கெட் நுகர்வோருக்கு பெரும் உதவியாக உருவெடுத்துள்ளது. பிரபலமில்லாத இந்த பல்பொருள் அங்காடி அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்து விற்பனை செய்வதன் மூலம் வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இங்கு ஷாப்பிங் செய்வதன் மூலம் நடுத்தர குடும்பங்கள் தங்களது மாதாந்திர மளிகை செலவில் சுமார் €60 வரை சேமிக்க முடிகிறது. பெரிய சூப்பர் மார்க்கெட் சங்கிலிகளுடன் ஒப்பிடுகையில் இந்த அங்காடி நேரடியாக பண்ணையாளர்களிடமிருந்து பொருட்களை பெற்று மிக குறைந்த லாபத்தில் விற்கிறது. உணவுப் பொருட்களின் மீதான வரி சலுகைகள் முடிவுக்கு வந்த சூழலில் இத்தகைய குறைந்த விலை அங்காடிகள் ஸ்பெயின் மக்களுக்கு பெரும் நிம்மதியை தந்துள்ளன. பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க மக்கள் தங்களின் அன்றாட செலவுகளை குறைத்து வரும் நிலையில் இந்த சேமிப்பு உத்தி ஸ்பெயின் முழுவதும் வரவேற்பை பெற்றுள்ளது. இத்தாலி விமான நிலையத்தில் அதிர்ச்சி. ஒரு சூட்கேஸ் கூட இல்லாமல் வந்திறங்கிய விமானம். ஸ்பெயினின் மேட்ரிட் நகரில் இருந்து இத்தாலியின் புளோரன்ஸ் நகருக்கு வந்த ஏர் நோஸ்ட்ரம் விமானத்தில் பயணித்த பயணிகளுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. விமானம் புளோரன்ஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கிய பிறகு அதில் பயணம் செய்த பயணிகளின் ஒரு லக்கேஜும் வரவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. விமானத்தின் எடை கட்டுப்பாடு விதிகள் காரணமாக பயணிகளின் உடைமைகள் எதுவும் ஏற்றப்படாமல் மேட்ரிட்டிலேயே விடப்பட்டுள்ளன. புளோரன்ஸ் விமான நிலையத்தின் ஓடுதளம் சிறியதாக இருப்பதால் பாதுகாப்பாக தரை இறக்குவதற்காக விமானத்தின் எடையை குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. தங்களின் உடைமைகள் எதுவும் வராததால் கோபமடைந்த பயணிகள் விமான நிலையத்தின் லக்கேஜ் கவுண்டரில் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு முறையான முன்னறிவிப்பு வழங்கப்படாததால் அதிருப்தி அடைந்துள்ள சூழலில் அடுத்தடுத்த விமானங்கள் மூலம் லக்கேஜ்களை அனுப்ப ஏர்லைன் நிறுவனம் நடவடிக்கை எடுத்து வருகிறது.